இந்துத்துவத்தை எதிர்ப்பதாக கூறும் திமுக அக்கட்சியை சேர்ந்த வேட்பாளர்கள் எத்தனை பேர் ராகு காலத்தில் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் என பாஜக தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார். இருந்தார்கள் கால நேரத்தை எவ்வளவு சிறப்பாக பின்பற்றினார்கள். உங்களுக்கு நினைவிருக்கும், கால நிர்ணயம் செய்து அதே நேரத்தில் தான் தமிழ்நாடு முழுசும் எல்லாரும் நாமினேஷன் தாக்கல் செய்யணும்னு அவங்க நேரடியா சொன்னாங்க. ஆனா நான் இன்னொரு கேள்வி கேட்டேன் ஒரு பேட்டியில, இன்று இந்துத்துவாயை எதிர்க்கிறோம், சனாதானத்தில் உள்ள நம்பிக்கை, சனாதானம்னா நீங்க சொல்ற மாதிரி ஏற்றத்தாழ்வு இல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை, ஒரு நேர்மையான வாழ்க்கை முறை, எதிர்க்கிறோம் சொன்ன திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் எத்தனை பேர் ராகு காலத்திலையும் யமகண்டத்திலையும் போய் நாமினேஷன் தாக்கல் செஞ்சாங்கன்னு என்று சொல்லட்டும். நான் தென்சென்னையில எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா, அதனால நான் ஒரு நேரத்தை குறிச்சு கொடுக்கறேன். இல்ல தென்சென்னை வேட்பாளர் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் ஏற்கனவே அந்த நேரத்தை தான் குறிச்சு கொடுத்திருக்காங்க. ஏன்னா அது நல்ல நேரமா. ஆக நீங்க இதைத்தான் நாங்க எதிர்க்கிறோம். நான் மறுபடியும் சவால் விடுகிறேன், எல்லாரும் நல்ல நேரம் தான். இப்ப அதுல 2-3 நாள் இருந்தது, நாங்க என்னைக்கு போட்டோமோ அன்னைக்கு தான் போட்டி போட்டு அவங்க எல்லாம் செய்யணும். நாங்க நேரடியா சொல்றோம், நாங்க இந்து மதத்தை பின்பற்றுகிறோம், எங்களுக்கு மத நம்பிக்கை இருக்கிறது, எங்களுக்கு இந்து மதம் இல்லை, எங்களுக்கு ஆன்மீக நம்பிக்கை இருக்கிறது என்பட்ட எங்களுக்கு சிறுபான்மை மக்கள்லாம் எங்ககிட்டயும் வேட்பாளர்களா இருக்கிறாங்க. ஆன்மீக நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது, அதனால நாங்க நேரத்தை பின்பற்றோம், நேரடியா சொல்லிட்டோம். ஆனா இவங்க நாங்க எங்களுக்கு எல்லாம் நம்பிக்கையே இல்லை, நாங்கெல்லாம் பகுத்தறிவுனால ஏதோ மத நம்பிக்கைக்கு எதிரானதுன்னு பேசிக் கொண்டிருப்பவர்கள் நல்ல நேரம் பார்த்தானே நீங்க செய்றீங்க. ஸ்டாலின் கூட்டத்தை என்னைக்கு ஆரம்பிச்சாரு? நான் உங்களுக்கு பஞ்சாங்கத்தை எடுத்து காண்பிக்கிறேன். நேர கால அவகாசம் எல்லாம் பார்த்துதான் ஆரம்பிக்கிறாங்க. இதை நான் சவாலாவே விட முடியும் என்னால. அதனால அவங்க சொல்வது எல்லாமே போலி மதவாதம் என்பதைத்தான் நாங்க சொல்கிறோம். மதச்சார்பின்மை, போலி மதச்சார்பினை பேசிக் கொண்டிருக்கிறோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.